யோசுவாவை குறித்து நாம் சிந்திக்கிறோம். யோசுவா ஒரு வாலிபன் இல்லையா? ஒரு வாலிபன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவன்கிட்ட இருந்தது. ஒரு தலைவனுக்குரிய ஒரு தகுதி இருந்தது. அவன் ஒரு தலைவனாக, மோசேக்கு அடுத்தபடியாக ஒரு தலைவனாக இருக்கிறான். இப்போ மோசேனுடைய காலகட்டத்தில் மோசே அந்த வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்திட்டு வந்திருக்கும் போது இந்த ஜனங்க பண்ணின அட்டூழியம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு நல்லா தெரியும். இப்போ யோசுவாட்ட மோசே சொல்கிறான், அடுத்து நீ தான் யாரு இந்த ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யோசுவா என்ன சொல்லியிருப்பான்? அப்பா ஆளை விடுங்கடா சாமி, உங்களுக்காவது கொஞ்சமாவது என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற நான் எப்படி இவங்களை நடத்துறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அந்த பொறுப்புல இருந்து விலகி கொள்ளவில்லை. அப்போ மோசேக்கு அடுத்தபடியாக யார் வரா? யோசுவா அந்த லீடர்ஷிப், அந்த தலைமைக்கு வருகிறான். அப்படி வரும்பொழுது அங்கே அவனுக்கு ஏன் அந்த வாசிங்க ஒரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம போகலாம், அந்த விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. 1வது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, மோசே மரித்த பிற்பாடு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார். யாருடைய ஊழியக்காரன்? மோசேயினுடைய ஊழியக்காரன். அப்போ மோசேக்கு எடுபடியாக அல்லது வேலைக்காரனாக, மோசேக்கு பணியாளாக இருந்தவன். பாருங்க, இந்த மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப இவனை போல ஒரு தீர்க்கதரிசி யாரும் எழும்பினதில்லை அப்படின்னு தான் சொல்றாரு இல்லையா? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல, போதும், கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவன். இந்த மோசேக்கு கர்த்தரை குறித்து அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை அறிய வேண்டும், நான் உம்மை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் அவனை ஒரு கண்மலையின் வெடிப்பில் வச்சு தன்னுடைய கரங்களாலே மூடி தன்னை அவனுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். மலை உச்சியில போய் 40 நாள் தேவனோடு கூட இருந்து, அவரோடு கூட உறவாடி, தேவனோடு கூட நெருக்கமாக இருந்து கீழே இறங்கி வருகிறான். அப்படி இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகரூபம் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. யாரும் பார்க்க கூடாத அளவுக்கு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மோசே. ஆனா யோசுவா எப்படி இருக்கிறான்? இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்ததா? மலைக்கு போகும்போதே பாதியில யோசுவாவை என்ன பண்ணிட்டான்? நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போனவன். அப்ப இன்னும் அந்த அனுபவம் அவனுக்குள்ள வரல. இன்னும் அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கான அந்த மெச்சூரிட்டி வரல. ஆனாலும் மோசே யாரை அங்க நிறுத்துறான்? யோசுவாவை அங்க நிறுத்துகிறான். ஏன்னா மோசேக்கு தெரியும், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சாக போறோம். மலைக்கு போனா திரும்பி வரமாட்டோன்றது தெரியும். ஆகவே அவன் என்ன பண்றான்? யோசுவாவை அங்கே அப்பாயின்மெண்ட் பண்றான். லீடராக என்ன செய்யறான்? அப்பாயின்மெண்ட் பண்றான். பாருங்க, என்னாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு. ஆவியை பெற்றிருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா, இதுதான் அவனுடைய முதல் கேரக்டர். யோசுவாவை குறித்து பார்க்கும்பொழுது அவனை லீடர்ஷிப் குவாலிட்டியில் வர்றதுக்கான காரணம், கர்த்தர் அவனை தலைவனாக தேர்ந்தெடுப்பதற்கு முதல் காரணம் அவன் ஆவியை பெற்றிருக்கிறான் இல்லையா? உபாகமம் 34ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். சோ ஆண்டவருடைய ஆவினாலே நிறையப்பட்டவனாக இருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, மோசே அவன் மீது கைகளை வைக்கும் பொழுது அவன் ஞானத்தின் ஆவினாலே நிரப்பப்படுகிறான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவரால், பகுத்தறியக்கூடிய ஆவி,
ஞானத்தின் ஆவி அவனுக்குள்ளாக இருந்தது. இதுதாங்க முதல் கேரக்டர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு தலைவராக, ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது முதல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் நிறையப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ள நிறையப்படணுன்னே கையை தட்டி இன்னைக்கெல்லாம் உற்சாகமாக குதிக்கிறாங்களே, அந்த மாதிரி அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முதல் சுபாவம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிறையப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வரணும். அதுதான் முதல்ல வருது. அடுத்து ஞானத்தின் ஆவி. அந்த ஞானத்தின் ஆவினாலே அவன் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அது ஒரு விசேஷமான ஒரு குணம். ஒரு தலைவனாக இருப்பதற்கு இது ரொம்ப அவசியம். பேதுருவை குறித்து அந்த ஆரம்ப நாட்களில் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராலை குறித்து சொல்லும் பொழுது அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறான். ஏன்? அவங்க அப்போஸ்தலர்கள் இடத்துல அந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரம் இருந்தது. இப்போ முதல் கேரக்டர், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? அல்லது நான் சுயமா செயல்படுகிறேனா? இது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இந்த யோசுவாவினிடத்தில் காணப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தை நாடினவனாக இருந்தான். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆகாமிய சங்கீதக்காரன் சொல்றான், ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமாயிருப்பதை காட்டிலும் உம்முடைய வாசற்படியிலே படுத்திருப்பதே நாடுவேன். தேவனுடைய சமூகத்தை நாம் நாடுகிறோமா? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாடுகிறோமா? யோசுவா தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறவனாக இருந்தான். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், ரீசன் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவனுடைய சமூகம் யோசுவாவோடு கூட இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன், 27ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்ம இதை சொல்ல முடியும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு சொல்றோம், ஈஸியா சொல்றோம். ஆண்டவர் எப்போதும் என் கூட தான் இருக்காரு, உண்மைதான். ஆனா நாம கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? எப்போதும் நமக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கிறது? இந்த யோசுவா எப்படிப்பட்டவன்? யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், அவனை குறித்து சொல்லியிருக்கான். யாரு? வாலிபன். ஒரு வாலிபன் எங்க இருப்பான்? 4 பசங்க எங்க இருக்காங்களோ அங்க உட்காந்து கேரம் போர்டு ஆடுவான், சீட்டு ஆடுவான், இல்லை பசங்க கூட சேர்ந்து பார்க்கு பீச்சுன்னு சுத்துவாங்க. ஆனா இந்த வாலிபன், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன், மோசேயினுடைய பணிவிடைக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவனாக, தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கக்கூடியவனாக இருந்தான். நாம் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறோமா? நமக்கு தேவனுடைய சமூகம் எது? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த கட்டடம் இல்ல, இதுதான் தேவனுடைய சமூகமா? இல்ல. அனுதினமும் தேவனுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து கர்த்தரோடு கூட நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அது தேவனுடைய சமூகம் தான். எவ்வளவு நேரம் நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்கிறோம்? ஏதோ சர்ச்சை பார்த்தோன்னே சிலுவை போடுறதோ, இல்லை சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உட்கார்ந்துருக்கிற
2 மணி நேரமோ அதல்ல தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம், தேவன் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். நம் மத்தியிலே நம்மோடு கூட நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை நாடுகிறோம் யோசிச்சு பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 12ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். பாருங்க, இங்க நாம் வாசிக்கிறோம் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். அநேக தேவனுடைய பக்தர்கள் நீங்க பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்குன்னு அநேக தேவனுடைய பக்தர்கள், மோசே, யோசுவா, இவங்கெல்லாம் அதிகாலமே தேவனுடைய சமூகத்தை நாடினார்கள். தேவனுடைய சமூகத்தை நாடின நேரம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேவனுடைய சமூகத்தை எப்போ நாடுகிறோம்? உங்களுக்குன்னு ஒரு நேரம் வச்சுக்கோங்க, அது தவறல்ல. உங்களால் முடியல, காலையில் என்னால் எந்திரிக்க முடியலைங்க, இப்போ தான் குளிர்காலம், ரொம்ப போத்தி படுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அனுபவிச்சு பாருங்க. அதிகாலையில் எழுந்திருச்சு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்கள். அது ரொம்ப இன்பமாக இருக்கும். அது அந்த அனுபவம் மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய நெருக்கத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மன அமைதியோடு கூட தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் செலவிடக்கூடிய நேரம் இந்த அதிகாலை நேரம். யோசுவா தேவனுடைய பாதத்தில் அதிகாலையில் நேரத்தை செலவு செய்தான். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை, தாவீது வாஞ்சிக்கிறான், ஆலயத்தை வாஞ்சிக்கிறான், தேவனுடைய வசனத்தை வாஞ்சிக்கிறான். எரேமியா சொல்கிறானா, உம்முடைய வசனத்துக்காக நான் என்னுடைய வாயை ஆவென்று திறக்கிறேன். இப்போ வசனத்துக்காகவும் தேவனுடைய பாதத்திலே நாம் எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக செலவிடுகிறோம், எந்த நேரத்தை செலவிடுகிறோம், அதெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் இல்லையா, நீங்கள் வளரும்படி பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் வளரும்படி. நீங்க வளரணும்னா என்ன செய்யணும்? நிறைய பேர் இன்னைக்கு வளர்றதில்லை. இப்படி வளர்ந்துட்டு போறோம், நெடுன்னு உயரமா வளர்றோம், முடியெல்லாம் வளர்க்குறோம், எல்லாத்தையும் வளர்க்குறோம். ஆனா எதை வளர்க்கறது இல்லை? ஆவிக்குரிய மனுஷனை வளர்க்கறது இல்லை. இந்த ஆவிக்குரிய மனுஷன் வளரணும்னா என்ன செய்யணும்? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். விருப்பத்தோடு அந்த வாஞ்சையா இருக்கணும். வசனத்தின் மீது, தேவனுடைய பிரசன்னத்துல அந்த வாஞ்சையும் விருப்பமும் நம்மிடத்துல இருக்கா? 3வது யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 32வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். 11ஆம் வசனத்தில் பார்க்கலாம். உத்தமமாய் என்னை பின்பற்றினவன். 3வது, ஆண்டவரை பின்பற்றினவனாக இருந்தான். எப்படி பின்பற்றினான்? உத்தமமாய் பின்பற்றினான். இன்னைக்கு ஃபாலோ பண்றது ஈஸிங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போறாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்களான்னா இல்ல. நிறைய பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றின அநேக சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அவரை பிடிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த அநேகர் இருந்தார்கள். ஆனா பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நிறைய பேர் போயிட்டாங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி பரிதாபமா எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது லூக்கா மாத்திரம் தான் இருக்கான், எல்லாம் போயிட்டாங்க. தேமா போயிட்டான், அவன் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சுட்டு போயிட்டான். ஒவ்வொருத்தரும் போயிட்டான். நிறைய பேரை குறித்து சொல்றாரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது. தீமோத்தேயு நிருபத்தை எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். ஸோ இந்த பின்பற்றுவது என்பது ரொம்ப எளிதான காரியம் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுவது, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும்
அப்போ டெய்லி உங்களுக்கு என்ன இருக்கு? சிலுவை இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு சிலுவை இல்லைப்பா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு சிலுவை இல்லைன்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்படணும். ஐயோ ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சிலுவை கொடுக்கலையே அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிலுவை அவசியம். பாடுகள், ஒருவேளை உங்கள் மாமியார் உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம், நீங்களே உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம், உங்கள் மாம்சமே உங்களுக்கு சிலுவையாக இருக்கும், உங்கள் ஆசைகள் உங்களுக்கு சிலுவையாக இருக்கும், உங்கள் தூக்கம் உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம். இன்னைக்கு மழை பெஞ்சா சிலுவையாக இருக்கும். பிரதர் மழை பெய்யுது பிரதர், இன்னைக்கு என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது. இது ஒரு சிலுவை, தூக்கிட்டு வாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளால சுமக்க முடியாம இருக்குது இல்ல. ஆனா என்னை பின்பற்றுகிறவன், அங்க யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது உத்தமமா என்னை பின்பற்றினவன் என்று சொல்லுகிறார். 2 பேரை குறித்து சொல்றார். ஒன்னு காலேப், இன்னொன்னு யோசுவா. 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்களா, மற்ற யாருமே போகல. அதாவது இஸ்ரவேல்ல இருந்து புறப்படும் பொழுது இருந்த அந்த சந்ததிகள்ல இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் அந்த வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் அது வேற, அங்கிருந்து கிளம்பினவர்கள் இவங்க 2 பேர் தான். யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இவர்கள் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாமல், அவங்கெல்லாம் என்ன பண்ணல, என்னை உத்தமமாய் பின்பற்றல. அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு இரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு தான் கேட்பார். உத்தம குணம் நம்மகிட்ட இருக்கா? நீதி, நேர்மை, உண்மை இதெல்லாம் இருக்கா? இல்ல சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குறோமா? ஆளுக்கு ஏற்ற மாதிரி இந்த உத்தமத்தை கொஞ்சம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குறோமா? பின்பற்றுவது என்பது ரொம்ப கடினங்க. இதெல்லாவற்றிலையும் நாம் கவனமாக இருக்கணும். 3 பார்த்தோம். முதல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டவன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட குணம். சரியா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். குழந்தை பிறந்துச்சு, குழந்தை அடுத்து என்ன செய்யும்? பாலுக்காக ஏங்கும். அப்போ திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தை ஆர்வத்தோடு கூட நாடணும். 3வது உத்தமமாக இருக்கணும். நம்முடைய நடக்கையில நாம் நீதியும் நேர்மையும் உண்மையுமாக காணப்பட வேண்டும். 4வது யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். என்னாகமம் 14வது அதிகாரம் 7 மற்றும் 8. இப்போ இந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அங்கே 12 பேரை மோசே என்ன செய்கிறான்? அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அனுப்புகிறான். அப்படி போன அந்த 12 பேர்ல யாரு? யோசுவா, காலேப் இருக்கிறாங்க. சரியா? நம்ம மெயினா பார்க்க போறது யோசுவா. சரி, யோசுவாவும் இருக்கிறாங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்துட்டு வந்தோடனே 10 பேர் என்ன சொன்னாங்க? அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? எப்பா அங்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்க அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மகா ராட்சசர்கள். அவங்கெல்லாம் பெரிய பெரிய பயில்வான்களா இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கெல்லாம் நம்மலாம் யாரு? வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், அப்படியே நசுக்கிடுவாங்க. அவங்க முன்னாடிலாம் நம்ம நிற்க முடியுமா? போக முடியாது அப்படின்னாங்க. ஆனா 2 பேர், இந்த யோசுவாவும் காலேப் என்ன சொன்னாங்க? போலாம், ஈஸியா எளிதாக அதை ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லையா? பாருங்க 9ஆம் வசனம் பாருங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்களாம் பயப்படாதீங்க. அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறான், அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் பயப்படாதீங்க. அடுத்து சொல்ற பாருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று.
ப்ரொடெக்ஷன், அவங்கள பாதுகாத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எளிதாய் ஜெயிக்கலாம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, அவரை தேடுனா நமக்கு என்ன கொடுப்பார்? பலன் அளிப்பார், பதில் கொடுப்பார். இதை நம்பணும், அதான் விசுவாசம். இதை இந்த யோசுவாவும் காலேபும் நம்பினாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார், உடனே போலாம், ஜெயிக்கலாம், எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம், பயப்படாதிருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஏன் பயப்படணும்? உடனே ஜனங்க பார்த்தாங்க, 10 ஓட்டு எதுக்கு இருக்கு? போகக்கூடாதுன்னு 10 ஓட்டு இருக்கு, போலான்னு 2 ஓட்டு இருக்கு. நம்ம எது பக்கம் சாய்வோம்? மெஜாரிட்டி எங்க இருக்கோ அங்கதான். இதான் சுபாவம் இல்லையா? மனிதனுடைய சுபாவம் தான். மெஜாரிட்டி எங்க? எப்பா 10 பேர் சொல்றாங்கப்பா, ஆனா 2 பேர் சொல்றத கேட்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கணும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஒருத்தர் சொன்னாலும் 2 பேர் சொன்னாலும் வசனத்தின் அடிப்படையில் சொல்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். 10 பேர் சொல்லட்டும், 15 பேர் சொல்லட்டும், அது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தனோ 2 பேரோ வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா, விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம், இந்த விசுவாசம் இருந்ததுனால தான் தைரியமா அங்கே முன்னேறி செல்ல முடிஞ்சிச்சு, கானானுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடிந்தது. சரி, 6வதாக நாம் பார்க்கலாம். அங்கே யோசுவா கர்த்தரை குடும்பமாக சேவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். இது யோசுவாவுடைய கடைசி காலகட்டத்தில் அவன் சொல்லுகிறான் இல்லையா? பாருங்க, 14 வாசிங்களா அதுக்கு முன்னாடி. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்து தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் உத்தமமா இருந்ததுனால, உண்மையாக இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்கள் உங்களுடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்துல சேவித்த அந்நிய தேவர்களை விட்டு விட்டு என்ன செய்யுங்க? கர்த்தரை சேவியுங்கள். எப்படி சேவியுங்கள்? உண்மையும் உத்தமமாய் சேவியுங்கள். ஆனா உங்களுடைய பிதாக்கள் அப்படி அல்ல, விக்கிரகத்தை சேவித்தார்கள். நீங்க அப்படி இருக்காதீங்க, கர்த்தருக்கு கோபம் மூட்டாதீர்கள் சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க, 15ஆம் வசனம். அப்படி கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால், இல்ல எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பிடிக்கல, அவருடைய கட்டளெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்குதுப்பா, அதை செய்யாத இதை பண்ணாதன்றாரு, அந்த தேசத்துக்கு போனா அவங்கள மாதிரி நடக்காத இப்படி நடக்காதன்றாரு, கரெக்டா 8:30 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடணுன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கட்டளைகள் ரொம்ப கடுமையா இருக்குது, செட் ஆகாது நமக்கு. நம்ம போனோமா நம்ம இஷ்டத்துக்கு வந்தோமான்னு இருக்கணும். பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அதெல்லாம் ஒன்றும் என்ன பண்றது கிடையாது. அந்த விக்கிரகத்தெல்லாம் நம்ம வணங்கும் போது அங்க ஏதாவது கட்டளை கொடுத்தாங்களா? இல்லை. ஆனா கர்த்தரோ கட்டளை கொடுக்கிறாரு, இப்படி இவரு அப்படி இருன்றாரு. ஒருவேளை கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள்? ஆப்ஷன் கொடுக்கிற பாருங்க. நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? ஆனா அவன் சொல்றான், நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரை. நிறைய வீட்டில் இந்த வாசகம் தான் இருக்கும். என்ன இருக்கும்? நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. எப்படியா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியா நீங்க என்ன பண்ண போறீங்க? வழி விலக போறீங்க. ஆனா நான் என்ன பண்ண போறேன்? என் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலக போவதில்லை. ஒரு சவாலாக இருந்து என்ன செய்றான்? அங்கே
அவர் சொல்ல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றான். பாருங்க 16வது வசனம். உடனே ஒட்டுமொத்த சபையும் சொல்லுது. சபைனா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ நாங்களாம் வேற தெய்வர்களை சேவிக்க மாட்டோம், நாங்க யாரை தான் சேவிப்போம், தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம், வேற தேவரை சேவிப்பது எங்களுக்கு தூரமா இருப்பதாக. அப்போ யோசுவா சொல்றான் பாருங்க, 19வது வசனம் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். யோசிச்சு பாருங்களேன். இப்பதாங்க அவங்க சொல்றாங்க நாங்க கர்த்தரை சேவிப்போம் அப்படின்றான். யோசுவா என்ன சொல்றான்? நீங்க சேவிக்க மாட்டீர்கள். எப்படி இருக்கும்? இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், இதெல்லாம் செய்யுங்கன்னு. உடனே நீங்க சொல்றீங்க சரிங்க நாங்க செய்யறோன்னு. நீங்களாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும்ல. நான் செய்யறேன்னு சொல்றேன், இவர் என்ன செய்ய மாட்டேன்றாருன்னு. யோசுவா சொல்றான் பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ஏங்க சொன்னா? அடிபட்டு வந்துட்டானுங்க. ஏன்னா மோசே இருக்கும்போதே பார்த்துருக்கான், யோசுவா இருக்கும் போதும் பார்த்துருக்கிறான், எல்லாம் தெரியும். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்ன்றது தெரியும். பாருங்க, மோசே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ விலகு, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ கொஞ்சம் ஒதுங்க, எல்லாரையும் அழிச்சிடுறேன், ஒன்னே நான் உயர்ந்த ஜாதி ஆக்குறேன்றாரு. பாருங்க, ஆண்டவருக்கே தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்கன்னு. மோசே என்ன சொன்னா? ஐயோ வேணாம் ஆண்டவரேன்னு. இப்போ மோசே காலகட்டம் முடிஞ்சிச்சு, யோசுவானுடைய காலகட்டம். யோசுவா காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க? அந்த மாதிரி இல்லை இல்லையா? யோசுவா என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் தப்பு நடந்து போச்சு, அந்த ஆகான் விஷயத்துல இல்லையா? எரிகோ கோட்டைக்கு போகும்போது, அந்த எரிகோ பட்டணத்துக்கு போகும்போது அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல தான் தப்பு நடந்துச்சு. வேற எங்கேயாவது மிஸ்டேக் நடந்துச்சா? அப்ப ஏங்க இந்த வார்த்தை சொல்லணும்? யோசுவா சொல்றாரு, நீங்க நடக்க மாட்டீங்களா, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ஏன் சொன்னார்? சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு ஒரு சரியான லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னா, அவங்கள வழி நடத்துவதற்கான அந்த லீடர் இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? விலகி போவார்கள். பாருங்க, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க 19. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். அப்படின்னா இவருங்க செஞ்ச பாவத்தெல்லாம் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்றாரா? இப்ப நான் செத்துருவேன், எனக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? திரும்பவும் மோசே காலத்தில் இருந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அதனால அவர் நீங்க தப்பு பண்ணும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை மன்னிக்க மாட்டார். பாருங்க 22ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். 23. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை யெசபேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். ஓகே, இப்போ அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு? அந்நிய தேவர்கள் இருந்திருக்கு. எப்படி வந்துச்சு? யோசுவா தானே வழி நடத்திட்டு வரான். நீங்க செவி கொடுக்க மாட்டீங்க, நீங்க நடக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்? அந்நிய தேவர்கள் இருக்கு. அப்போ சொல்றாங்க, இல்ல நீங்க நடக்க மாட்டீங்கன்னு ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க 21ஆம் வசனத்துல, அப்படி அல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் அடிச்சு சொல்றாங்க. இல்ல நாங்க ஆண்டவரை சேவிப்போம். சரி, அப்படின்னா உங்களுடைய அந்நிய தேவர்களா என்ன செய்யுங்க? அகற்றி விடுவீர்கள். உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அந்நிய தேவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அகற்றி போடுறாங்க. அகற்றி போட்டு அதுக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லி ஒரு பிரமாணத்தை எடுத்து சாட்சியாகவும் வைக்கிறாங்க. பாருங்க 26, 27 நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதி, எந்த வார்த்தையை? அவங்க ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை, நாங்கள் இனிமே கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தின
அந்த உடன்படிக்கை எல்லாவற்றையும் அங்கே யோசுவா நியாயப்பிரமாணத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களை நோக்கி, இப்போதாங்க அந்த கிளைமாக்ஸுக்கு வருது. எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், எப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு, விக்கிரகங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, அகற்றி போட்டீங்க, உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டீங்க, எல்லாம் நல்லது. இது எல்லாத்தையும் நான் சாட்சி ஆகமத்தில் எழுதி வச்சுட்டேன். இதுக்கு சாட்சியாக ஒரு கல்லை எடுத்து நட்டியாச்சு. நட்டிட்டு சொல்றான் பாருங்க, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாயிருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாயிருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். எல்லாம் முடிஞ்சிச்சு. யோசுவா எல்லாரையும் என்ன செஞ்சிட்டான், அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவன் செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 31வது வசனம் பாருங்க. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு அப்புறம் அந்த மூப்பருடைய நாட்கள் வரைக்கும் கர்த்தரை சேவித்தார்கள். ஏன்? யோசுவாவுக்கு செய்த உடன்படிக்கை, யோசுவா நாட்களிலே கர்த்தர் செய்த காரியங்கள், இதெல்லாம் நினைச்சு என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்பவுமாக பாவத்திலே விழுந்து விட்டார்கள். அதனாலதான் சொன்னா, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ஆனாலும் ஜனங்கள் யோசுவாவுடைய காலகட்டத்தில் நடந்த கர்த்தர் செய்த அந்த கிரியைகள், அது மட்டுமல்ல அந்த மூப்பர்கள் இருந்த காலகட்டங்களில் அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஆனால் பின்னாட்களில் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வழி விலகி போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, கர்த்தர் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் ஏற்படுது தெரியுமா? இந்த மறதி. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாருங்கிறத நான் மறக்கும் பொழுது நான் பின்வாங்கி போயிடுறேன். ஸோ நம்ம இங்கே பார்த்த 6 காரியங்களில் யோசுவாவை குறித்து பார்த்தோம். முதலாவது, அவன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்தான். ஒரு நல்ல ஒரு தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தின் ஆவியினாலே, தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருந்தான். இரண்டாவது, அப்படி ஆவியிலே நிரப்பப்பட்டவன் தேவ சமூகத்தை நாடினான். கர்த்தரோடு கூட நெருங்கிய உறவு காணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அதிகாலையில தேவனோடு கூட உறவாடக்கூடியவனாக இருந்தான். மூன்றாவது, கர்த்தரை பின்பற்றினவனாக இருந்தான், உத்தமமாய் பின்பற்றினான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த நீதி, நேர்மை, உண்மை இதெல்லாம் அவனிடத்தில் இருந்தது. உத்தமமாய் பின்பற்றினவனாக காணப்பட்டான். அடுத்து, விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு முன்னாடி பெரிய அந்த தேசத்தை வேவு பார்க்க போகும்போது, அந்த தேசம் மிகப்பெரிய தேசம்தான், அவர்கள் ராட்சசர்கள் தான். ஆனாலும் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்கின்ற அந்த விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற அந்த விசுவாசம் அவனிடத்தில் காணப்பட்டது. அடுத்து, அவனிடத்தில் கர்த்தரை குடும்பமாக சேவிக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தரை சேவித்தான். அவன் இருந்த நாட்களில் ஒரு சவாலாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய வாழ்க்கையில முடிவுக்கு போவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றான், கர்த்தரை சேவியுங்கள், எமோரியரின் தேவர்களை நீங்கள் சேவிக்காதீர்கள். அவங்க ஒரு வாக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா அப்படி நீங்க கர்த்தரை சேவிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்நிய தேவர்களை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்களிடத்துல அந்நிய தேவர்கள் இருந்தது, விலக்கி போட்டார்கள், உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அப்போ அங்கே மூப்பர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவன் மரிக்கிறான். ஆனாலும் கொஞ்ச காலம்தான் கர்த்தரை அவர்கள் சேவித்தார்கள். திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், பின்வாங்கி போனார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் நெருங்கி இருக்கிறோம்? யோசுவாவுடைய வாழ்க்கை, ஒரு வாலிபனாக இருந்து எந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட நெருக்கமாக இருந்தானோ
நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசுவாவை முன்மாதிரியாக வைத்து நாம் நெருங்கியிருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம். குடும்பமாக நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்த்து நாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.